பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய இரக்கங்களுக்காக, நம்முடைய மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமையான வேலை அடியாளுக்கு இலவசமாய் தந்ததற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த தருணத்தை அடியாளுக்கு தந்து நம்முடைய திரு சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்த நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை பாடி மையப்படுத்தி உமதோக்கி வேண்டுதல் பண்ண கிருபை செய்த நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதாவே ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கட்டளையிட சித்தமுடையவராக இருக்கிறபடினால் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக இவ்விதமான கூட்டங்களை நீர் ஆயத்தப்படுத்தி ஜனங்களை கூட்டி சேர்த்து ஜனங்கள் மத்தியிலே கிரீசு வருகிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். இதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நம்முடைய திருசுமத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சந்தித்து சகல கேட்டல் ஜனங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க கெஞ்சிரும். நம்முடைய ஆசீர்வாதங்களினால் நிறைக்கப்பட்டு சகல ஜனங்களும் ஆசீர்வாத நிறைவோடு வாழ்ந்து நம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இறங்கஞ்சோடு வேண்டிக் கொள்ளுறங்க தாவே. யாவரும் நமக்கு பயப்படுகிற பயத்தோடு நடுக்கத்தோடு நமக்கு ஆராதனை செய்யும். நம்முடைய ஆசீர்வாதங்களை ஏராளமாய் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்து வேண்டிக் கொள்கிறோம். நோய்களை குணமாகும்படி வேண்டிக் கொள்ளுறோம் பிதாவே. பிசாசுகளை துரத்தும்படி வேண்டிக் கொள்ளுறங்க தாவே. சகல அந்தகாரத்திலிருந்தும் சாத்தானுடைய சகல கிரியிலிருந்தும் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு சமாதானக்கேடுகள் சஞ்சலங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் எமக்குள் வாழும் அனுபவத்தை சொந்தமாகிக் கொள்ளும்படியாக இறக்கஞ்சும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரே, நெற்கல்வார் சிலுவிலே பாடுபட்டுண்டமென சகல பாக்கியங்களையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்து வேண்டிக் கொள்கிறோம். வர தடைபட்டிருக்கிறதான ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க வேண்டிக் கொள்கிறோம். வந்து கொண்டிருக்கிற இடப்பிள்ளைகளையும் பாதுகாப்போடு வந்து சேரத்தக்கதாக கிருபை செய்து வேண்டிக் கொள்கிறோம். இதாவே எங்கள் நல்ல தேவனே ஸ்தோத்திர. அப்பாதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை விடுபாவத்திலும் வல்லமையாக கிரை சேரலும் பலத்த கிரகணம் நடப்பித்து ஜனங்களை சந்தித்து ஜனங்களை பிடித்து பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதித்து இன்மைக்கு மறுமையேற்ற எல்லா ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்பட்டவளாக ஆசீர்வதிக்கப்பட்டவளாக காணப்படத்தவதாக கிருபை செய்து வேண்டிக் கொள்கிறோம். தடைகளை நீக்கியலும் பெரிய காரியங்களை செய்தாலும் வாக்குத்தங்களை நிறைவேற்றியலும் கிருபைகள் மறைத்து கொள்ளும். யார் மேலும் கிருபையார் இரக்கமாறு அன்பாரும் தெய்வாரும் மேல்பிரேசு நாமத்தில் ஜெபங்கேளுங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிப்போம். 125வது பாட்டு. 125வது பாட்டு. கிருபையின் காலத்தை அசட்டை பண்ணாதே, நியாயத்தின் படையாதே பாவி, நியாயத்தின் படையாதே. கிருபையின் காலத்தை அசட்டை பண்ணாதே, நியாயத்தின் படையாதே பாவி, நியாயத்தின் படையாதே. பாவத்தை செய்தோனி கோபத்தைகளாகி, பாவத்தை செய்தோனி கோபத்தைகளாகி கேட்டழிந்து நரகை அடையாதே, கேட்டழிந்து நரகை அடையாதே. கிருபையின் காலத்தை அசட்டை பண்ணாதே, நியாயத்தின் படையாதே பாவி, நியாயத்தின் படையாதே. பாவத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ளவே, பாவமானாலே பாவத்திலிருந்து
அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, மகா இரக்கமுள்ள பிதாவே, ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பிதாவே, ஒவ்வொருவருடைய நிலைமைகளை அறிகிற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சகல ஜனங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வெளிப்பட்டு பாடுபட்டு மூன்றாணிலே தங்கி ஜீவனை கொடுத்து சகல பாக்கியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சகல ஜனங்களை சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே நம்முடைய திருவார்த்தைகளை பேசி நம்முடைய ஜனங்களை உணர்வுடைய செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆவியானவர்களுமாக நம்முடைய வார்த்தைகளை பேசி அறிவிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். எங்கள் நல்லதாவே ஸ்தோத்திர அப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரும் உணர்வோடு விழிப்போடு காணப்படத்தக்கதாக இரக்கஞ்செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் பாவ சாப கேட்டிலும் விடுவிக்கப்படும்படியாகும் சகல கேட்டிலும் நீங்களாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றதான் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகும் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. யாவரும் விழிப்போடு விசுவாசத்தோடு காணப்பட கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். சத்ருவாகிய சாத்தானுடைய கிரிகளை அதம் பண்ணி அவிசுவாசங்கள் சந்தேகங்களில் அவற்றை நீக்கி பூர்ண விசுவாசத்தோடு உணர்வோடு காணப்படும்படியாக கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவே ஸ்தோத்திரமுடைய வாக்குத்தத்தமான கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ரட்சிப்பின் கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானுடைய பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் பிதாவே. எங்கள் ஆத்மீய பாவலமாக மகிமையாக கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய பாடுகள் பிரயாசங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களை நீர் கண்வாயை பார்த்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய திருவார்த்தைகளை பேச எந்த நிலையற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறதான 7 அடியின் மேல் கிருபையாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பனாக கந்தையாக தூசியாக துடைத்து போடுகிற அடுக்க போல காணப்படுகிறதான 7 அடியான் மேல் கிருபையாக இருந்து நம்முடைய பரிசுத்தாவியானவர்களுமாக நம்முடைய வார்த்தைகளை பேசி அறிவிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். தடைகளை நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உணர்வை கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை உருவம் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறோங்க தாவே. அடியானை பலப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். சக்திப்படுத்தும்படி கெஞ்சுகிறோம் பிதாவே. நீர் தாமே பேசும்படி வேண்டிக் கொள்கிறோம். இரக்கம் செய்தரலும் எல்லா குறைகற்றங்களை மன்னித்தரலும் பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் யாவரை ஆசீர்வதித்தரலும் யார் மேலும் கிருபையார் இரக்கமாறு அன்பாரும் தயவாரும் மீள்பிரேசு நாமத்தில் ஜெபங்கேளு எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். பிதாவே துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் அடைந்ததான அனுபவத்தை சாட்சியாக வைத்து எல்லா ஜனங்களும் இவ்விதமான அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தேவ ஆவியின் மூலமாக பேசி அறிவித்திருக்கிறார். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதான அனுபவம். இந்த அனுபவத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலகத்தில் உள்ளதான சகல ஜனங்களும் பாவிகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். பாவிகளாக பாவத்தை செய்து தேவ கோபத்துக்கு ஏற்றவர்களாக மாற்றப்பட்டு நியாய தீர்ப்பை தங்களுக்கு வருவித்துக் கொண்டார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்தினாலே 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிறதான கடல் மனுஷர்களுக்கு பங்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மனுஷர்களுக்காக உண்டு பண்ணப்பட்டதல்ல, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டு பண்ணப்பட்டதுதான் அந்த நரகம் என்பது. நரகத்தின் வேதனை என்றால் ஒருவராவது எவ்வளவேனும் சகித்து கொள்ளக்கூடாத பயங்கரமான வேதனை என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நரகத்தின் வேதனை ஒருவராலும் தாங்கவும் சகிக்கக்கூடாததுமான வேதனை. அது ஒரு நாள் 2 நாள் உள்ள வேதனை அல்ல, நித்திய காலமாக அனுபவிக்கிறதான கொடிய வேதனை. சதா காலங்களிலும் அந்த வேதனை அவர்களை தாக்கி கொண்டே இருக்கும். நரகத்திலே தள்ளப்படுகிறதான ஜனங்கள் சதா காலங்களிலும் நித்திய காலங்களாக
நரகத்திலே வேதனை அடைந்து கொண்டே இருப்பார்கள். சாகாத புழுவும் ஒரு காலத்திலும் அணைந்து போகாததான அக்கினி நிறைந்ததான கடல், பயங்கரமான தீக்கடல், அங்கே தள்ளப்பட்டு சதா காலங்களிலும் வேதனை அடைவார்கள். அவ்விதமான வேதனையிலிருந்து மனுஷர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் பாவம் அறியாதவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மகா பரிசுத்தராக வெளிப்பட்டு குற்றமற்றவராக மாசற்றவராக இருந்து எந்த விதமான குற்றம் இல்லாமல் மனுஷனுடைய சகல பாவத்திற்காகவும் தண்டிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை கொடுத்ததினால் மனுஷர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அவராலே விடுதலை பெறுவார்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். சகல ரோகத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். ஆண்டவராய் இயேசு பாடுபட்டதினால் சகல பாவத்திலிருந்தும் சகல ரோகங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் அதை விசுவாசித்து அந்த விடுதலையை சொந்தமாக்கி கொண்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், பாவம் அற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். அவ்விதமாய் பாவம் அற்ற அனுபவத்தை அடைந்து கொண்டதான சாட்சியின் வாக்கியம்தான் நாம் இப்பொழுது வாசித்து அறிந்து கொண்டதான வேத வாக்கியம். மனுஷர்கள் அல்ல உலகத்தில் உள்ளதான சகல ஜனங்களும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதான அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை அளிக்கப்படுகிறது. காரணம் என்ன? அந்த அனுபவத்தை கர்த்தருடைய சாட்சிகள் அடைந்திருந்தார்கள். கர்த்தருடைய சாட்சியாகிய இங்கே கர்த்தருடைய தாசனாகிய பேதுரு இதை சொல்லுகிறார். பாவத்துக்கு மரித்தவர்கள், மரித்ததான ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? மரித்தவர்கள் யாதொரு கிரியையும் செய்யக்கூடாதவர்களாக இருப்பார்கள். ஒரு மனுஷன் மரித்து போனால் அவனிடத்திலே எந்த விதமான செய்கையும் இல்லை, அவன் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதவனாக இருக்கிறான். எந்த கிரியையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாதவன் தான் மரித்தவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான மரணம் எது? பாவத்துக்கு மரித்ததான மரணம். சரீரத்திலே மரிக்கிறவர்கள் எந்த செய்கையும் இல்லாதவர்களாக இருக்கிறது போல பாவத்துக்கு மரித்ததான ஜனங்கள் பாவ செய்கை இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். பாவம் செய்யாதவர்களாக இருப்பார்கள், பாவம் அற்றவர்களாக இருப்பார்கள். பாவத்தை செய்யாதவர்களாக, பாவம் அற்றவர்களாக காணப்படுவார்கள். அந்த அனுபவத்தை அடைந்து கொண்டதான சாட்சிகள் தான் இவைகளை குறித்து அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய சாட்சிகள் பாவம் அற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள், பாவத்துக்கு மரித்தார்கள், பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்த அனுபவத்தை அடைந்து கொண்டார்கள். தேவ நீதியை மாத்திரம் செய்கிறவர்களாக, பாவ கிரியைகளுக்கு மரித்தவர்களாக, தேவ நீதியை மாத்திரம் நடப்பிக்கிறவர்களாக மாற்றப்பட்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அவயவங்களும் பாவத்துக்கு மரித்ததாக காணப்படுகிறது. மனுஷனுடைய சரீரத்திலே காணப்படுகிற அவயவங்களினாலே மனுஷன் பாவம் செய்கிறான். ஒவ்வொரு அவயவங்களும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறது. பாவத்தில் விடுவிக்கப்படாதவர்கள், பாவத்துக்கு மரிக்காதவர்கள், அப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற அவயவங்கள் உடையவர்களாகவே இருக்கிறார்கள். கையினாலே பாவம் செய்கிறார்கள், கால்களினாலே பாவம் செய்கிறார்கள், கண்களினாலே பாவம் செய்கிறார்கள், இருதயத்தினாலே பாவம் செய்கிறார்கள், மூளையினாலே பாவம் செய்கிறார்கள், சிந்தனைகளினாலே பாவம் செய்கிறார்கள். இருதயம் முழுதும் பாவ சிந்தனை நிறைந்ததாக, மகா கேடு நிறைந்த இருதயம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இவ்விதமாய் காணப்படுகிறதான பாவக்கிரியை நிறைந்ததான இந்த அவயவங்கள் எப்பொழுது பாவக்கிரியைக்கு மரிக்கிறதோ அது முதல் அவர்கள் பாவம் செய்யாதவர்களாக மாறுகிறார்கள், பாவம் அற்றவர்களாக மாற்றப்படுகிறார்கள். பாவம் அற்றவர்களாக மாற்றப்படும் போது அவர்களுக்கு உண்டாயிருக்கிறதான வியாதி நோய்கள் எல்லாம் அப்படியே நீங்கி போகிறது. பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, ரோகத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவ்விதமான விடுதலையை சொந்தமாக்கிறதான ஏராளமான சாட்சிகள் உலகத்திலே காணப்பட்டார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது மேகம் போன்ற சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். மேகம் போன்ற சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதான சாட்சிகள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதான சாட்சிகள், பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சொந்தமாக்கி கொண்டதான ஏராளமான சாட்சிகள் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓடுகிறதான ஓட்டம் உடையவர்களாக இருந்தார்கள். எல்லா பாவங்களையும், உலகத்திலே காணப்படுகிற எல்லா அசுத்த கிரியைகளையும், எல்லா அருவருப்பான கிரியைகளையும் தள்ளிவிட்டார்கள். உலகம் பாவத்துக்குள் காணப்படுகிறது. உலகத்திலே பாவம் நிறைந்திருக்கிறது. உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் சுற்றி பாவம் இருக்கிறது. அப்படி எவ்வளவாக பாவம் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு மரித்த அனுபவத்தை அடைந்து கொண்டவன் அதை திரும்பி பார்க்கிறதில்லை, அதை நினைக்க மாட்டான். அது அவனுடைய கண்களுக்கு தெரிகிறதில்லை, அவனுடைய அனுபவத்திலே அது உண்டாகிறதில்லை, அவனுடைய அனுபவத்திலே அந்த பாவம் கிரியை செய்கிறதில்லை. அப்படிப்பட்ட விசேஷமான அனுபவம் தான் பாவத்துக்கு மரித்ததான அனுபவம். பாவத்துக்கு மரித்தவன் உலகத்திலே என்னென்ன பாவங்கள் கிரியை செய்தாலும் அந்த பாவம் நிறைந்த உலகத்திலே அவன் வாழுகிற காலம் வரையிலும் பாவத்தை அவன் திரும்பி பார்க்கவோ அதை செய்யவோ பலனற்றவனாக, அதற்கு மரித்தவனாகவே இருக்கிறான். அப்படியே ஏராளமான பரிசுத்தவான்கள் உலகத்திலே காணப்பட்டார்கள். திரளான பரிசுத்தவான்கள் இவ்விதமான அனுபவத்தை அடைந்தார்கள். கர்த்தரே தாசனாய பவுல் என்ன சொல்கிறார்? நான் மரித்தேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். கலாத்தியர்கள் 2 அதிகாரம் 20 வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். மாம்சத்திலே பிழைத்திருக்கிறார். மாம்சம் எப்படி பிழைத்திருக்கிறது? தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிற அனுபவத்தோடு பிழைத்திருக்கிறது. மாம்சத்திலே பிழைத்திருக்கிறது. தேவனை குறித்ததான விசுவாசத்தோடு பிழைத்திருக்கிறேன் சொல்லுகிறார். மாம்சத்திலே நடக்கிறார்கள், செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், உத்தியோகம் பார்க்கிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே இன்னொரு பிழைப்பு காணப்படுகிறது. மாம்சத்திலே மாம்சீக பிரகாரமாக அவர்கள் பிழைத்திருக்கிறதான இந்த பிழைப்பு மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசு தங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறதான ஒரு விசேஷமான அனுபவம் கூட அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அதற்காக அவர்கள் எந்த அனுபவத்தை அடைந்தார்கள்? அவருக்குள்ளே மரித்தார்கள், அவரோடு கூட மரித்தார்கள். சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அவரோடு கூட இவருடைய மாம்சத்தின் கிரியைகள், இவருடைய பாவ கிரியைகள், இவருடைய அசுத்த கிரியைகள் எல்லாம் அப்படியே அறையப்பட்டு விட்டது. கிறிஸ்து எதற்காக மரித்தார்? மனுஷனுடைய பாவத்திற்கென்று மரித்தார். மனுஷனுடைய பாவங்களை போக்கும்படியாக மரித்தார். அவரை விசுவாசித்ததான ஜனங்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை அடைந்து கொண்டார்கள். பாவத்துக்கு மரித்த அனுபவத்தை அடைந்தார்கள். அவருடைய சரீரத்திலே காணப்பட்டதான, மாம்சத்திலே கிரியை செய்ததான சகல பாவங்களும் அவருடைய மாம்சத்தோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோடு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு பாவத்துக்கு மரித்ததான அனுபவத்தை அடைந்தார்கள். அப்படி இருக்க கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவர்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அதுவரையிலும் பாவம் அவர்களுக்குள்ளே பிழைத்திருந்தது. இவர்கள் சிலுவையில் அறையப்படுகிறது வரையிலும், கிறிஸ்து இயேசுவோடு மரிக்கிறது வரையிலும் அவர்களுக்குள்ளே பிழைத்திருந்தது என்ன? பாவம். பாவம் செய்ய வேண்டாம் என்று எண்ணினாலும் பாவமே அவர்களுக்குள்ளே பிழைத்திருந்தது. பாவமே அவர்களிலே வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பாவம் அவர்களை மேற்கொண்டிருந்தது. ஆகினாலே அதுவரையிலும் அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்களோ அது முதல் பாவம் மரித்து விட்டது. பாவ சரீரம் மரித்தது. இப்பொழுது இருக்கிறது எந்த சரீரம்? பரிசுத்தமான சரீரம். பாவ சரீரம் மரித்து பரிசுத்தமான சரீரத்தை தேவனாலே சொந்தமாக்குற சாட்சிதான் கர்த்தருடைய தாசனாகிய பவுல். நான் மரித்தேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறார்? ஆத்மீகத்திலே பிழைத்திருக்கிறார். அதுவரையிலும் ஆத்மீகம் மரித்திருந்தது, சரீரத்திலே ஒரு அற்ப ஜீவன் இருந்தது. அது மட்டுமல்ல, பாவம் அவர்களுக்குள்ளே உயிர் கொண்டிருந்தது. பாவ செயல் அவர்களுக்குள்ளே உயிர் கொண்டு எப்பொழுதும் பாவம் செய்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் என்றும் ரட்சிக்கிறவர் என்றும் விசுவாசித்த மாத்திரத்திலே பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சொந்தமாக்கிக் கொண்டார்கள். பாவம் அற்ற அனுபவத்தை அடைந்து கொண்டார்கள். அமிதமான சாட்சி தான் கர்த்தருடைய தாசனாகிய பவுல். என்ன சொல்கிறார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. காரணம் என்ன? பிரதான பாவியாகிய என்னை மன்னித்தார், ரட்சித்தார், பாவம் அற்றவனாக மாற்றினார். வாசியங்கள் 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பிரதான பாவியாக காணப்பட்டேன் என்று உணர்ந்து கொண்டார். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் எந்த மனுஷனானாலும் ரட்சிப்பை சொந்தமாக்க வேண்டுமானால் பிரதான பாவி நான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எல்லா பாவிகளை பார்க்கிலும் பிரதான பாவி, என்னை போல பாவி ஒருவரும் இல்லை என்று உணர்ந்து கொள்கிற காலம் வரையிலும் அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். கர்த்தருடைய தாசனாகிய பவுல் சவுலாய் காணப்பட்டதான காலத்திலே பலவிதமான பாவங்களை செய்தார் என்று தெளிவாக அறிந்திருக்கிறோம். முந்தின வசனங்களிலே வாசிக்கும் போது இரக்கம் பெற்றேன் சொல்லுகிறார். 13வது வசனம் வாசியுங்கள். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அடுத்த வசனம் கூட. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிட்டு. பரிபூர்ணமாக பெருகினது. நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணமாய் பெருகினது. நான் முன்னே எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனாய் இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தேன், கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன். இவைகளெல்லாம் பயங்கரமான பாவம். நான் தூஷிக்கிறவனாகும், துன்பப்படுத்துகிறவனாகும், கொடுமை செய்கிறவனாகும், பாவம் செய்கிறவனுமாய் இருந்தேன். நான் பிரதான பாவி என்று அவர் உணர்ந்து கொண்டார். கர்த்தருடைய சாட்சியாகிய சேவான் கல்லறை எழப்படும் போது சம்மதித்து சாட்சிகளுடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தது இந்த சவுல். எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடைபெற்ற போதிலும் தன்னை உணர்ந்து கொண்ட போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே இரட்சகராக வந்தார். நானே பயங்கரமான பாவி, நான் பயங்கரமான பாவி என்று உணர்ந்து கொள்ள போது அப்படிப்பட்ட கொடிய பாவங்களை செய்தோர அந்த சவுல் என்றதான வாலிபனை கர்த்தர் விடுவித்தார், ரட்சித்தார். ரட்சித்து பாவம் அற்ற அனுபவத்தை கொடுத்தார், பரிசுத்தமான அனுபவத்தை கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதான அனுபவத்தை அடைந்து பாவம் அற்ற அனுபவத்தோடு பரிசுத்தமான ஒரு அனுபவத்தை அடைந்து கொண்டார் கர்த்தருடைய தாசனாகிய பவுல். இவ்விதமாய் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே மகிமையான ரட்சிப்பு உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்குமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் அவரை நோக்கி பாவ அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்னுடைய பாவத்திற்காக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அவரே எனக்காக பாடுபட்டு மரித்தார். அவருடைய மகா பரிசுத்தமுள்ள சரீரத்தை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார். அவருடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ஜீவனை தியாகம் செய்தார்.
என்னை ரட்சிக்கும்படியாக இவ்விதமாக பாடுபட்டு மரித்தார் என்று விசுவாசிக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை அடைவார்கள். அவர்கள் பாவம் அற்ற அனுபவத்தை அடைந்து கொள்வார்கள், பாவம் அற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். கர்த்தருடைய பவுல் அதை குறித்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் யாதொரு குற்றத்தை அறியேன், குற்றமற்றவர் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டதான சாட்சிதான் கர்த்தருடைய பவுல். இன்னும் ஏராளமான சாட்சிகள் இவ்விதமான அனுபவத்தை அடைந்து கொண்டார்கள். கர்த்தர் எக்காலத்திலேயும் அவ்விதமான அனுபவத்தை கொடுக்க சித்தமுடையவராக காணப்படுகிறார். அதற்கென்று அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகிறதை அவர் விரும்பவில்லை. யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு போவார்கள், நரகமே அவருடைய பங்கு. ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள், பாவத்துக்கு மரித்ததான அனுபவத்தை அடைந்து கொண்டதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் என்று தாராளமாக ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து உலகத்திலே அறிவற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ரட்சிப்பின் அனுபவம் என்றால் என்ன என்பதை குறித்து அறிவற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டதான சாட்சிகள் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய பவுல் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் அநேக வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். காரணம் என்ன? ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து கொண்டு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை செய்தார் என்பது. ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொண்டு குற்றமற்றதான ஒரு வாழ்க்கையை அடைந்தார். யாதொரு குற்றத்தையும் அறியேன்னு சொல்லுகிறார். அடுத்தபடி சொல்லுகிறார், ஆனாலும் நான் நீதிமான் ஆகிறது இல்லை என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தரே இருதயத்தை சோதிக்கிறார், அறிகிறார். அடுத்த வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்து இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அவர்தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த போகிறார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்பொழுது பாவம் செய்யாமல் பரிசுத்தவானாக குற்றமற்றவனாக காணப்படுகிற மனுஷனுடைய புகழ்ச்சி உண்டாகும். அவன் புகழ்ச்சி அடைவான் அல்லது பரலோகம் போவான். அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். நான் யாதொரு குற்றத்தை அறியேன், ஆனாலும் நானாக தீர்ப்பு சொல்லவில்லை, தேவனே அதை சொல்லுகிறவர் என்று சொல்லுகிறார். தேவனே அதை வெளிப்படுத்துவார். தேவனே அந்தந்த காலங்களிலே அவைகளை அறிவிப்பார், வெளிப்படுத்துவார், அதனுடைய பலனை தருவார் என்று இவ்விதமாக சொல்லுகிறார். இந்த வசனத்தை குறித்து அநேகர் பலவிதமாக சொல்லுவார்கள். என்ன? ஆனாலும் தான் நீதிமான் ஆகிறது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவராக அல்ல நீதிமானானது, தேவனாலே. அவரே எல்லாம் நீதிமானாக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அதனுடைய தீர்ப்பை கூறுவார். அவருடைய தீர்ப்பு ஒரு நாள் வெளிப்படும், அதை குறித்து சொல்லுகிறார். இவ்விதமாக கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவ்விதமான அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். பாவம் அற்றதான அனுபவத்தை கொடுத்து தேவனுக்கு ஏற்ற அனுபவத்தோடு உலகத்திலே ஜீவிக்க செய்கிறார். கர்த்தருடைய மகிமையான ரட்சிப்பின் பாக்கியம் இவ்விதமாக காணப்படுகிறது. இன்னும் கர்த்தருடைய தாசனாகிய பேதுரு எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக காணப்பட்டார்? ஒரு தருணத்திலே கர்த்தரை மறுதலித்தாலும் அதற்கப்புறம் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மனங்கசந்து அழுதார். மனங்கசந்து அழுது கர்த்தராலே பூர்ண விடுதலை பெற்றுக் கொண்டார். பூர்ணமான ரட்சிப்பை அடைந்து கொண்டார். பாவம் அற்ற அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டார். பரிசுத்தமான அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டார். கர்த்தரை சிநேகித்து வாழும் சாட்சியாக மாறினார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுதாமே அதை சாட்சியாக அதை ஏற்றுக்கொண்டார். யோவான் 21 அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு பேதுரை பார்த்து, நீ என்னை சிநேகிக்கிறாயா என்று கேட்டார். என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. திரும்பவும் கேட்டார். ஆம் என்று சொன்னபோது, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரை உண்மையாய் சிநேகித்து ஜீவித்ததான ஒரு சாட்சி என்பதை ஆண்டவராய் இயேசு தாமே அங்கே உறுதிப்படுத்தி இருக்கிறார்.
அதற்கு அப்புறமாக கர்த்தருடைய தாசனாகிய பேதுரு கூட இதே பிரகாரமாக பரிசுத்த ஜீவியச்சி அனுபவத்தோடு பாவத்தை விட்டு ஓய்ந்த ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இந்த அனுபவத்தை அடைந்திருந்தார். இந்த பாவத்தை விட்டு ஓய்ந்த அனுபவம், பாவம் செய்யாத அனுபவம். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மரித்தவன் தன்னுடைய கிரியைகளை விட்டு ஓய்ந்திருக்கிறான். அவன் தன்னுடைய பிரயாசங்கள், தன்னுடைய செய்கை எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்தவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்க என்ன சொல்லுகிறார்? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்படி சொல்ல காரணம் என்ன? தான் அந்த அனுபவத்தை அடைந்திருந்ததனாலே சொல்லுகிறார். தான் அந்த அனுபவத்தை அடைந்ததனால் அதை குறித்து சாட்சியாக சொல்லுகிறார். பாவத்தை விட்டு ஓய்ந்தவன் தேவ சித்தம் செய்கிறவனாய் இருப்பான். பாவத்தை விட்டு ஓய்ந்த அனுபவத்தோடு காணப்படுகிறதான் அவர்கள் பாவம் செய்யாதவர்களாக பரிசுத்தவான்களாக காணப்படுகிறதான் அவர்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். தேவ சித்தத்தின்படியே ஜீவிப்பார்கள். கர்த்தருடைய தாசனாகிய பவுலும் என்ன சொல்கிறார்? நான் வெளியரங்கமாயிருக்கிறேன். வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய சாட்சிகளுக்கு காணப்படுகிறது. வெளியரங்கமான அனுபவம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய சாட்சிகள் எப்படி இருந்தார்கள்? தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருந்தார்கள். ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கும் வெளியரங்கமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் குற்றமற்றவர்களாக தேவனுக்கு ஏற்றவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமானவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் வெளியரங்கமாக காணப்பட்டார்கள். மனப்பூர்வமாக அநேகர் குற்றப்படுத்துவார்கள். மனசாட்சி அதை ஒத்துக்கொள்ளவே செய்யாது. தேவ சித்தம் செய்து பரிசுத்தவான்களாக குற்றமற்றவர்களாக காணப்படுகிறதான ஜனங்களை மனசாட்சியின்படி பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்து காணப்படுகிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களை குற்றப்படுத்தவே கூடாது. அவர்களால் முடியாதானால் மனசாட்சியை கொன்று குற்றப்படுத்துவார்கள். ஆவிக்குரிய அனுபவமாகிய இந்த பாவத்துக்கு மரித்ததான அனுபவம் எப்படிப்பட்டது? எல்லா ஜனங்களுடைய மனசாட்சிக்கு முன்பாக வெளியரங்கமான ஒரு அனுபவம். பாவத்தில் பூர்ணமாய் விடுவிக்கப்பட்டதான ஒரு அனுபவம். பூர்ணமான பாவ மன்னிப்பை ரட்சிப்பையும் பாவத்துக்கு செத்த அனுபவத்தையும் அடைந்து கொண்டதான சாட்சிகளுடைய அனுபவம் இது. இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய சபையின் ஸ்தாபகராகிய சாது ஜி தேவநேசன் ஐயா அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு காலத்திலே கொடிய பாவியாக காணப்பட்டு தேவனை அறியாமல் தேவனை கண்டடைய தேடின போது மரிக்க தீர்மானம் பண்ணின தருணத்திலே கர்த்தர் சந்தித்தார், தம்மை வெளிப்படுத்தினார், ரட்சித்தார், பாவம் அற்ற அனுபவத்தை கொடுத்தார். பாவத்தில் பூர்ணமான விடுதலை அல்லது பாவம் அற்ற அனுபவம், பாவத்துக்கு செத்ததான அனுபவம். அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அவருடைய சாட்சி என்னவென்றால், நான் ரட்சிக்கப்பட்டதான அந்த நாள் முதல் இதுவரையிலும், அல்லது அவர் உலகத்திலே இருந்த காலம் வரையிலும் என்று சொல்லலாம், அவர் சொன்னதான அந்த நாள் வரையிலும் பாவமாகிய பழைய கிரியைகள் எந்த பாவம் என்னிடத்திலே வந்ததில்லை, பாவமே என்னிடத்திலே கிரியை செய்வதில்லை, பாவமற்ற அனுபவத்தோடு காணப்பட்டேன் என்று தைரியமாக சாட்சி சொன்னார்கள். பல தருணங்களிலும் சொன்னதை அடியான் கேட்டிருக்கிறேன். இந்த அனுபவம் தான் பூர்ணமான ரட்சிப்பை அடைந்து கொண்டதான அனுபவம். அடியான் இந்த இடத்திலே நிற்கிறேன். ஆனால் நான் ஒரு காலத்திலே ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றமடைந்து ஒரு கால அளவரையிலும் பாவியாக மறுபடியும் மாற்றப்பட்டவன் தான். ஒரு கால அளவரையிலும் மறுபடியும் பாவம் செய்து பாவியாக அலைந்தவன், பாவியாக கிரியை செய்தவன். ஆனாலும் கர்த்தர் இரக்கம் செய்தார்,
இந்த நாளிலே இந்த இடத்திலே வந்து நின்று கர்த்தருடைய சாட்சிகளை குறித்து அறிவிக்க அவர் இரக்கம் செய்திருக்கிறார். இவ்விதமாக நான் அந்த அனுபவத்தோடு காணப்படவில்லை. ஆனாலும் தேவனுடைய தெய்வீக அனுபவத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அறிவிக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்பட்டதனாலே இவைகளை சொல்லுகிறேன். கர்த்தருடைய சாட்சிகள் ஏராளம் காணப்பட்டார்கள். நான் அந்த அனுபவத்திலே வாழவில்லை. விழுந்து எழும்பினவன் தான், மறுபடியும் பாவம் செய்து எழும்பினவன் தான். அடியாரும் அமிதமாக கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணி தேவனுடைய இரக்கத்தை அடைந்ததனாலே தான் இந்த இடத்திலே வந்து உங்களை இந்த காரியங்களை இந்த வார்த்தைகளை பேச கர்த்தருடைய இரக்கத்தினாலே அவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவத்துக்கு மரித்த அனுபவத்தை யார் அடைந்து கொள்கிறார்களோ அதற்கு அப்புறம் அவர்களிடத்திலே பாவம் இல்லை. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெளியரங்கமான வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 4:2 வாசியுங்கள். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து கர்த்தருடைய தாசனாகிய பவுல் எங்கே என்ன சொல்லுகிறார்? வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உத்தமர்களாக வெளியரங்கமானவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய சபையை நடத்தும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறதான கர்த்தருடைய சாட்சியை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் வெளியரங்கமாக காணப்படுகிறதான காரியத்தை நாம் பல தருணங்களிலேயும் அவரிடத்திலிருந்து அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் இப்படியே இருப்பார்கள். அவர்கள் பாவத்துக்கு மரித்த அனுபவத்தை அடைந்தவர்கள். நாம் பாவங்களை சத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவத்திலிருந்து பிடிக்கப்பட்ட அனுபவத்தை ஆயத்தம் பண்ணினார். சகல ரோகத்திலிருந்தும் விடுதலையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறதார் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். யார் பாவத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய நியாய தீர்ப்பு, நரகம், மாற்றமில்லாது. பாவத்தில் விடுவிக்கப்படாமல் விதமான ரட்சிப்பை சொந்தமாக்காமல் ரட்சிக்கப்பட்டு என்றாலும் திரும்ப திரும்ப பாவம் செய்து காணப்படுகிறதான மனுஷர்கள் கைவிடப்பட்டு போவார்கள், நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றமானதிலோடு காணப்படுகிற ஜனங்களையும் கர்த்தர் விடுவிக்கத்தான் விரும்புகிறார். விடுவிப்பார். விசுவாசித்தால் விடுதலையின் அனுபவத்தை கட்டளையிடுவார். அவர் விடுவித்து அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றதான அனுபவத்தை கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்படைய வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நான் பிரதான பாவி என்று உணர வேண்டும். அவருடைய பாவத்திலே தங்களை படைக்க வேண்டும். நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று அவரிடத்தில் உடன்படிக்கை பண்ண வேண்டும். அவருடைய கல்வாரி சிலுவையின் வேதனைகளை, அவருடைய அகோர பாடுகளை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நோக்கி பார்க்கிறதோ ஜனங்கள் நிச்சயமாகவே விடுவிக்கப்படுவார்கள், பாவத்தில் விடுவிக்கப்படுவார்கள். பாவத்துக்கு மரித்ததான அனுபவத்தை அடைந்து கொள்வார்கள். அவருடைய கைகள் அதற்கப்புறம் பாவம் செய்யாது, அவருடைய கால்கள் அதற்கப்புறம் பாவம் செய்யாது, அவருடைய கண்கள் அதற்கப்புறம் பாவம் செய்யாது. பார்க்க வேண்டியதை பார்க்கும், பேச வேண்டியதை பேசும் நாவு, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் தன்னுடைய கைகள், போக வேண்டிய வழியிலே மாத்திரம் போகும் தன்னுடைய நடைகள், தன்னுடைய கால்கள். இவ்விதமாக பாவமற்ற அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். அவ்விதமான அனுபவத்தை பெற்று மறுபடியும் ஆவிக்கிறவர்களாக தெய்வீக மற்றலாக மாற்றப்படுவார்களானால் அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் சொந்தமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்.
ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் பின்மாற்றத்தோடு காணப்பட்டால் அதிலிருந்து பூர்ணமான விடுதலையை சொந்தமாக்க மறுபடியுமாக நான் பாவி என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பாவி, என்னுடைய பாவம் மகா பயங்கரமானது என்பதை உணர்ந்து கண்ணீரிட வேண்டும், கண்ணீரிட்டு புலம்ப வேண்டும். தேவனிடத்திலே மறுபடியுமாக மனம் திரும்பி வர வேண்டும். மறுபடியுமாக மனம் திரும்பி வந்து தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்து இழந்து போன ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நரகத்தின் வேதனை மகா பயங்கரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருந்தாலும் நான் குற்றமற்றவன் என்று ஒருபோதும் நினைக்கிறதில்லை. கர்த்தருடைய சாட்சிகள் எவ்வளோ மேன்மையானவர்கள், விசேஷித்தவர்கள், அவர்கள் மேன்மையான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள். அந்த குற்றமற்ற பூர்ணமான ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகவும் விண்ணப்பமாகவும் காணப்படுகிறது. ஆகினாலே அப்போஸ்தலர்கள், பவுல் அப்போஸ்தலன் மற்றும் இவர்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அதை போன்றதான அனுபவம் உடையவன் என்று நான் சொல்லுகிறதில்லை. குற்றமற்றவன் என்று ஒருபோதும் நினைக்கிறதில்லை. ஒருபோதும், எப்பொழுதும் குற்றமற்ற ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்றதான வாஞ்சையோடு இப்பொழுதும் காணப்படுகிறேன். அதற்காக விண்ணப்பம் பண்ணும்படியாகவும் கர்த்தருடைய நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இவ்விதமான குற்றமற்றதான அனுபவத்தை, பூர்ணமான ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டதான ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் பரிசுத்தவான்களாக ஜீவிப்பார்கள், தேவனுக்கு ஏற்றவர்களாக உலகத்திலே வாழுவார்கள். அவர்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ளதான போராட்டம் இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறதான போராட்டம் ரட்சிப்பிலே குறைவுபட்டதான அனுபவம். பூர்ணமான ரட்சிப்பை அடைந்து கொள்ளாதிருக்கிறபடியினால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ளதான போராட்ட உடையவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, இந்த போர் செய்கிறதான மாம்ச இச்சைகள் ஆத்மாவை கொலை செய்யும், ஆத்மாவை கொல்லுகிறது. ஆத்மா மரித்த அனுபவத்தோடு காணப்படுகிறது. ஆத்மீக மரணம் ஏற்படுகிறது. மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். மாம்ச இச்சை தங்களிலே காணப்படுகிறதா? தாங்கள் இன்னும் பூர்ணமான ரட்சிப்பை சொந்தமாக்கவில்லை என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நான் பாவி என்று உணர்ந்து பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ரோமன் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? என்ன சொல்லுகிறார்? பாவத்துக்கு மரித்ததுண்டானால் அதில் எப்படி பிழைக்க முடியும்? அனுபவம் இல்லாதனாலே பாவத்திலே பிழைக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், மாம்ச இச்சையுடையவர்களாக இருக்கிறார்கள். பாவத்துக்கு செத்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஒவ்வொருவரும் பாவத்துக்கு செத்த அனுபவத்தை அடைந்து பாவம் அற்றவர்கள் என்றதான சரியான அறிவுடையவர்களாக மாற வேண்டும். 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டதான உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும்? நான் பாவத்துக்கு மரித்த அனுபவத்தோடு காணப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நீதிக்கென்று பிழைக்கிறேன், தேவ சித்தம் செய்கிறேன், தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிறேன் என்றதான சரியான உறுதியுடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி உறுதியுடையவர்களாக காணப்படுகிறதான ஜனங்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. இது தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதான அனுபவம் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டுமானால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுகிறதுனால் அல்ல, அனுபவத்தை பூர்ணமாய் அடைந்து கொண்டால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர முடியும். அனுபவத்தை அடைந்து கொள்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள்.
தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் போராடுவார்கள், பலவந்தம் பண்ணுவார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மட்டும்தான் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். எப்படி பலவந்தம் பண்ணுகிறார்கள்? முழங்கால நின்று கண்ணீர் விடுகிறார்கள், முழங்கால பிழைக்கிறார்கள், கர்த்தர் நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார்கள், தன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவரிடத்திலே அறிக்கையிடுகிறார்கள், இரவு பகலாக வேண்டுதல் பண்ணுகிறார்கள். விடுதலை அடைகிற வரையிலும் அவர்கள் விடுதலைக்காக வேண்டுதல் பண்ணி தொடர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அதற்குரியதான சகல அனுபவங்களையும் கர்த்தர் எனக்கு தர வேண்டும். குற்றமற்றதான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தெய்வீக அனுபவம் நிறைந்ததான வாழ்க்கை, தேவனை பூர்ணமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதான ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கை என வேண்டும் என்று அவரை நோக்கி இரவு பகலாக வேண்டுதல் பண்ண வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் அப்படியே விண்ணப்பம் பண்ணினார்கள், வேண்டுதல் பண்ணினார்கள், முழங்காலே பிழைத்தார்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணினார்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக போராட்டமான ஜெப ஜீவியுடையவர்களாய் காணப்பட்டார்கள். அவ்விதமாய் ஜெபம் பண்ணுகிறதான ஜனங்கள் அதற்கேற்றதான அனுபவத்தை அடைந்து கொள்வார்கள், பூர்ணமான ரட்சிப்பை சொந்தமாக்குவார்கள், தேவ ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுவார்கள், தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுவார்கள், தெய்வீக பரிசுத்தத்தினாலே நிறைக்கப்படுவார்கள், பரிசுத்தவான்களாக உலகத்திலே பிழைப்பார்கள், தேவனாலே பலப்படுத்தப்படுவார்கள். பலவந்தம் பண்ணுகிறதான ஜனங்கள் அதிலே பிரவேசிக்கிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக போராடுகிறார்கள். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். விசுவாச ஜீவியம் செய்கிறார்கள். விசுவாச ஜீவியத்திலே நிலை நின்று விசுவாச ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டிய வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்திற்காக கூட போராடினார்கள். ஆதி சபையிலே காணப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாசத்திற்காக போராடினார்கள். தம்முடைய விசுவாசம் விழுந்து போகக்கூடாது, விசுவாசற்ற ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது, விசுவாசத்துக்கு ஒரு குறைவு ஏற்படக்கூடாது. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்றார்கள். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசத்தினாலே என்ன உண்டாகிறது? தைரியம் ஏற்படுகிறது. தேவனுக்கு நான் பிழைப்பேன், தேவனுக்கு ஜீவிப்பேன், என்ன வந்தாலும் தேவனுக்கு வாழுவேன் என்றதான ஒரு தைரியம். தேவனை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு என்னை யாதொன்றுமே பிரிக்க மாட்டாது. எந்த சத்துவமானாலும் தேவனை விட்டோ, தேவனுடைய அன்பை விட்டோ, அல்ல தெய்வீக அனுபவங்களை விட்டோ என்னை பிரிக்கவே மாட்டாது என்று அவர்கள் உறுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலே ஜெயம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இவர்கள் போராட்டமான வாழ்க்கை செய்கிறார்கள், விசுவாசத்திற்காக போராடுகிறார்கள்,
விசுவாசத்திலே நிலைநிற்கிறார்கள். கர்த்தருடைய தாசனாகிய பவுல் என்ன சொன்னார்? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் சொன்னார். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுவருமாய் இருக்கிறாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நீ ஜெய ஜீவிய அனுபவத்தோடு முற்றிலும் ஆவிக்கிறவனாய் காணப்பட்டு ஜபத்திலே தரித்திருந்து போராட்டமான ஒரு வாழ்க்கையோடு காணப்படு. அப்பொழுது நீ ஜெய ஜீவியத்தோடு காணப்படுவாய். நல்ல போராட்டம் என்றால் ஜெயகரமான போராட்டம். ஆவிக்கிறவர்கள் ஜெயித்தார்கள். அதை குறித்தான் கர்த்தருடைய தாசனாகிய பவுல் சொல்லுகிறார். நல்ல போராட்டம் போராடினேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வாசிங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அந்த அனுபவத்தோடு காணப்படுகிறதான சகல ஜனங்களையும் தருவார். ஜபத்திலே உறுதியாய் தெரிந்திருந்து நல்ல போராட்டம் போராடுகிறவர்களாக, பாவாற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக காணப்படுகிறதான சகல ஜனங்களுக்கும் அந்த பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சகல ஜனங்களுக்கும் மகிமையான பாக்கியம் அருளப்படும். நீதியின் கிரீடம், பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்க்க விரும்புகிறார். அவர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அவர் இதோ சீக்கிரமாக வரப்போகிறார். விசுவாசிக்கிறவன் அந்த அனுபவத்தை அடைந்து கொள்வான். யார் விசுவாசிக்கிறார்கள்? யார் ஜபஜீவியம் செய்கிறார்கள்? யார் பாவமற்றவர்களாக மாற்றப்படுகிறார்கள்? குறைவுகள் குற்றங்கள் என்னென்ன காணப்பட்டாலும் தேவன் அதை மன்னித்து விடுவித்து மறுபடியும் சுத்திகரித்து பாவ அற்றவர்களாக மாற்றி அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க அவர் எதிர்பார்க்கிறார். அதற்கென்று இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அவருடைய சபையின் மூலமாக கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய சபைக்கு கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாதிருக்கும்படியாக அவருடைய சுவிசேஷத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் முற்றிலும் ஆவிக்கிற அனுபவத்தை அடைந்து, பாவாற்ற அனுபவத்தை அடைந்து, பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து நல்ல போராட்டம் போராடுகிறவர்களாக, எப்பொழுதும் போராட்டமான வாழ்க்கையுடையவர்களாக, ஜெயகரமான அனுபவடையவர்களாக காணப்படுவோமானால் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாலும் அவரை தரிசிக்க ஆயத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அதை குறித்து கர்த்தருடைய சாட்சிகளும் தெளிவாய் சொல்லி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள். எப்பொழுது வந்தாலும் அவரை தரிசிக்க ஆயத்தமாயிருந்தார்கள். அதை குறித்து தான் கர்த்தருடைய தாசனாகிய பவுலும் இவ்விதமாக சொல்லுகிறார். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தர். அனுபவம் உடையவர்களாகிய எல்லாருக்கும் தருவார். யார் அனுபவம் இல்லையோ அவர்கள் கைவிடப்படுவார்கள். அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன? சாத்தானு வைக்கப்பட்டதான இடம், நரக வேதனை. கர்த்தருடைய வார்த்தைகளை அநேகர் அவமதிக்கிறார்கள், அவிசுவாசம் கொள்கிறார்கள், நிசாரமா எண்ணுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறார்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அல்ல தட்டுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்து எவ்வளவாக கர்த்தர் பேசினாலும் எச்சரித்தாலும் உணர்வற்றவர்களாயிருக்கிறார்கள், தங்களை தாழ்த்தாதவர்களாயிருக்கிறார்கள், பாவ அறிக்கை செய்யாதவர்களாயிருக்கிறார்கள், பாவத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாயிருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மகா பயங்கரமான நரகாக்கினின் வேதனை என்பதை கர்த்தர் இதோ எச்சரித்து பேசுகிறார். பாவத்தை விடு, பொல்லாத கிரிகளை விட்டு என்னிடத்திலே மனம் திரும்பி வா.
பாவ அறிக்கை பண்ணு, பாவ மன்னிப்பை ரட்சிப்பை சொந்தமாக்கு என்று கர்த்தர் அழைக்கிறார். ரட்சிக்கப்படாவிட்டால், பாவமற்ற அனுபவத்தை அடைந்து கொள்ளாவிட்டால் கைவிடப்படுவார்கள். எத்தனையோ ஜனங்கள் கைவிடப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒருவரும் கைவிடப்படுகிறதை தேவன் விரும்பவில்லை. ஒருவரும் கைவிடப்பட்டு நரகத்துக்கு போகிறதை தேவன் விரும்பவில்லை. ஆகினாலே தேவன் பேசுகிற வார்த்தைகளை, தேவ ஆவியானவர் அறிவிக்கிற வார்த்தைகளை கவனமாக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அது நலமாக இருக்கும், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், விடுதலைக்கு ஏற்றதாக இருக்கும். இன்றைக்கு அவருடைய பாடுகளை நோக்கி பாருங்கள். இப்பொழுதே அவருடைய கஷ்டப்பாடுகளை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக, நம்ம எல்லாருக்காகவும், உலகத்துக்காக, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும் அவர் எவ்வளவாக பாடுபட்டார், எவ்வளவாக வேதனை அடைந்தார், எவ்வளவாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், எவ்வளவாக ரத்தம் சிந்தினார், எவ்வளவாக சித்திரவதையாக்கப்பட்டார். இவைகள் எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் கணக்கு கேட்பார். நான் இவ்வளவாக பேசினேன் அல்லவா, அறிவித்தேன் அல்லவா, வெளிப்படுத்தினேன் அல்லவா, நீ திருந்தினாயா, சீர்திருந்தினாயா, பாவ மன்னிப்பு அடைந்தாயா, மனம் திரும்பினாயா, ரட்சிக்கப்பட்டும் அநேக பாவங்களை மறுபடியும் செய்கிற நீ உன்னை உணர்ந்தாயா, உன்னை கண்டுபிடித்தாயா, இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்ணினாயா, விடுதலை அடைந்தாயா என்று அன்றைக்கு கணக்கு கேட்பார். அன்றைய கணக்கு கேட்கும் போது ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறான ஜனங்கள் மரித்தவர்கள் பிசாசுகளாக அலைகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள், அலைந்து அலறுகிறார்கள். எங்களுக்கு ரட்சிப்பில்லையே, எங்களுக்கு விடுதலை இல்லையே, எங்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லையே என்று அலைகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படி அலறி புலம்புகிற ஆவிகள் அநேகம் இருக்கிறது. ஒருவருக்கும் அவிதமான நிலைமை வராதிருக்கும்படியாக தேவன் அவருடைய ஆவியின் மூலமாக இவைகளை பேசுகிறார் என்பதை அறிந்து இந்த வேளையிலே அவரவர் தங்களை கண்டுபிடித்து ரட்சிக்கப்படாதவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பாடு மரணத்தை நோக்கி பார்த்து கண்ணீருட்டு புலம்பி நான் எல்லா பாவிகளை பார்க்கலும் பிரதான பாவி என்று ஒப்பு கொடுத்து அவராலே மன்னிப்பை ரட்சிப்பை சொந்தமாக்கிள். எல்லா பாவிகளை பார்க்கலும் நானே பிரதான பாவி. இவ்வளவு காலமாக மேசட்டை பண்ணினேன், இவ்வளவு காலமாக சுவிசேஷத்தை புறக்கணித்தேன், இவ்வளவு காலமாக ரட்சிப்பை அசட்டை பண்ணினேன், தொலைந்து போனேன், நானே பிரதான பாவி, துஷ்டனாக காணப்படுகிறேன் என்று ஒப்புக்கொடு. ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றமான நிலைமையோடு காணப்படுகிற ஒவ்வொருவரும் அப்படியே தங்களை ஒப்புக்கொடுங்கள். குற்றங்கள் குறைவுகள் தங்களுடைய ஜீவத்தில் இருக்கிறதா, அவையிலிருந்து விடுதலை பெறும்படியாகும். அப்படியே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொருவரும் தங்களை பாவிகள் என்று உணர்ந்து பாவ அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை விடுவிப்பார், நல்ல போராட்டம் பண்ணும் அனுபவத்தை தருவார், கடைசியிலே நித்திய ஜீவனை தருவார், நித்திய ஜீவன் ஆகிய பரலோக ராஜ்யத்தை தருவார். நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திலே நித்திய காலமாக சந்தோஷ அனுபவிக்க செய்வார். அதற்கென்று அவர் பேசுகிறார், அதற்கென்று கிரியை செய்கிறார், அதற்கென்று எச்சரிக்கிறார். ஒவ்வொருவரும் நம்மை கண்டுபிடித்து தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி விசுவாசத்தோடு பாவ அறிக்கை செய்து பூர்ணமான ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து கொள்ள ஜாக்கிரதைப்படுங்கள். கர்த்தருடைய சபைக்காகவும் நம்முடைய ஆத்மாப்பாய்க்காகவும் மற்றும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மற்ற எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், உன்னத தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடன் அதிகமாய் அன்பு கூறுகிற தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா சிநேகம் நிறைந்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மனுஷர்களை சிநேகித்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டு பயங்கரமான பாடுகளை அனுபவித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. அடிக்கப்பட்டவராக, நுறுக்கப்பட்டவராக, ரத்தம் சிந்தினவராக, மூன்றாணியிலே தொங்கினவராக, துடிதுடித்து வேதனைப்பட்டு நம்முடைய ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உண்டு பண்ணினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் அனுபவத்தை ஆயத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ உம்முடைய ஜனங்கள் விசுவாசித்ததான உம்முடைய ஜனங்களுக்கு நேர் ரட்சிப்பின் பாக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்த அனுபவத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகளுக்கு அந்த பாக்கியங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அவ்விதமான அனுபவத்தை அடைந்து பாக்கியசாலிகளாய் மாற வேண்டும் என்பதை
நீர் விரும்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளை நீர் அறிவித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அல்லதாவே உடைய வார்த்தைகளை கேட்டதான யாவரும் அடைந்து கொள்ள வேண்டியதான பூர்ணமான அனுபவத்தை சொந்தமாக கிருபை செய்யலாம் பிதாவே. பாவத்து சத்து நீதி பிழைத்தவர்களாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த வழியிலே நடக்கிறவர்களாகவும் பலவந்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறவர்களாகவும் காணப்பட கிருபை செய்து வேண்டிக் கொள்கிறோம். ஜெப ஜீவியத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படியாக இரக்கஞ்சம்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ணி சொந்தமாக்க வேண்டிய பூர்ணமான தெய்வீகமான ஆசீர்வாதங்களை அவரவரும் அடைந்து கொள்ளும்படியாக கிருபை செய்யலாம். பின்மாற்றக்காரர்களை உயிர்ப்பிக்க வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள் தங்களை சரியாய் உணர்ந்து கொள்ளத்தக்கதாகும். பின்மாற்றமான நிலைமையோடு காணப்படுகிற ஜனங்களும் தாங்களும் பாவிகள் என்று உணர்ந்து கொள்ளும்படியாகும். எல்லா பாவிகளை பார்க்கலும் பயங்கரமான பாவிகள் என்று ஒவ்வொருவரும் தங்களை உணர்ந்து கொள்ளும்படியாகும் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒரு தரம் பிரகாசிப்பட்டும் பரிசுத்தாவியை பெற்றும் பரம ஈவை ரிசிவார்த்தும் மறுதளித்து போனவர்கள் உம்மை மறுபடியுமாக சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒவ்வொருவர் உணர்வடைந்து உம்மிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இறக்கஞ்சபடி கெஞ்சிரோம். கேட்டதான வார்த்தைகளை ஒருவரும் புறக்கணியாதபடி அவிசுவாசம் கொள்ளாதபடி தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி பூர்ணமான விடுதலையை பெற்று பரலோகம் போக ஆயத்தமானவர்களாக இருக்கிற இறக்கஞ்சபடி வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. நம்முடைய வருகையிலே கரதிரேற்றவர்களாக உமக்கேற்ற பரிசுத்தவான்களாக உம்மை தரிசிக்க எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்தரலும் இந்த வேளையில் வீட்டு போகிற பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் பாதுகாத்து வழிநடத்தி தேரலும். பாதையை தீபம் கால் வெளிச்சமாக இருந்தரலும். எந்த தீங்கும் தீமையை ஆதன் அணுகாமல் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தாவே எங்கள் அல்லதாவே ஸ்தோத்திரம். இப்படிய சபை ஆசிரியர் ஊழியத்த ஆசிரியர் ஊழிய கால ஆசிரியத்தெல்லாம் எங்கள் ஆத்மீய பாயதமாக பலப்படுத்த முடிய எண்ணிக் கொள்கிறோம். அளவில்லாத ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுக்க முடிய எண்ணிக் கொள்கிறோம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆவிகளாய் மாற கிருபை செய்யும் பிதாவே. எங்கள் பிதாவே ஸ்தோத்திரப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மற்றும் இங்கே நடைபெறப்போகிற எல்லா கூட்டங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றிலேயும் இப்படி மேன்மையான பலத்த ஆசீர்வாதமான கிரியைகள் நடந்து ஏற கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவிகளாய் மாற கிருபை செய்யலும். பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வதித்தரலும். நோயோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பூர்ணமான சுகத்தை கொடுத்தரலும். பிசாசன் கட்டில் ஜனங்களை விடுவித்தரலும். தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்து இப்படி விறகிலே மோடு கூட சேர்த்து கொண்டு இப்படி ராஜ்யத்தில் பிரவேசி அனுக்கிறஞ்சபடி கெஞ்சிரும். தடைகளை ஏற்றியறலும். கிருபைகள் மறைத்துக் கொள்ளும். யாவர் மேலும் கிருபையார் இறக்குமாறு அன்பாரும் தயவாரும் மீள்பிரேச நாமத்தில் ஜெபங்கேளுங்கள் அன்புள்ள பரமபிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சபையத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.